welcome to our value vlogs. So wait a minute. So first நம்ம என்ன பார்க்க போறோம் comprehension. comprehension அது ரொம்ப கஷ்டம். பட் அது ஈஸியா ஒரு comprehension மாதிரி எழுதணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம நீட் ப்ராசஸ் எல்லாம் எழுதணும். அதான் நீட் எக்ஸாம்பிள். ஸோ வெல்கம் ஃபார் our value vlogs. நான் உங்களோட value. So message writing already message writing comprehension writing but message writing message writing, article writing, comprehension writing, composition writing. So number first message writing okay இது போட்டோம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் சில இது பேரு three sources. இது three types இது three types மெசேஜ் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா நேம் எழுதுறோம். யார் எழுதாங்க அந்த நேம்? இப்ப என் பேர் பெஸ்கி. உங்க மேயர் சொல்றேன், சாரி, என் பேர் பெஸ்கி. அதே வீடியோ வச்சிருந்தேன், எல்லா வீடியோஸும் ஸோ பெஸ்கி பயோ நான் தான் எழுதுறேன். அதுக்கப்புறம் ரைட்டிங்னு ஒன்று போட்டுவிடும். Writing for 5 or 10 lines, 20 lines. Lastly, you write, dear Truth is right here after you write. Here, Truth baby, true baby, dear true baby போட்டுரும். அப்போ யார் அது? ஸோ இது இங்கே பாருங்க, மெசேஜ் ரைட்டிங்னா ப்ரெசென்ட்ல எழுதுறதா மெசேஜ் ரைட்டிங். இது ப்ரெசென்ட்ல எழுதுறதுனால ப்ரெசென்ட்ல எழுதுறதுனால மெசேஜ் ரைட்டிங். ஆர்டிகல் ரைட்டிங்னா பாஸ்ட் ரைட்டிங். Comprehension writing, future writing. Okay? Yeah. PRW present writing, PAW past writing, FW future writing. So நம்ம பார்க்கணும். CW class வச்சுக்கோங்க. CW comprehension writing. Right? Simple it is. So இதுல இப்ப எழுதுறா, you have to write a letter for your sister who living in the hospital, otherwise another city, another country, another state, அந்த மாதிரி write a letter for your sister. அந்த லெட்டர் எப்படி எழுதுறோம்? We have to write like future only. Yeah, but we don't have that model device at all now. Okay, model device எல்லாம் யூஸ் பண்ண கூடாது இதுல. ஆக்சுவலி இது ரைட்டிங். இதுல model device எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டைப்பிங் வந்து ரைட்டிங் வரல, அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா டியர் சிஸ்டர் ஆரம்பிச்சுட்டு தேங்க்யூன்னு போட்டுடணும். டியர் சிஸ்டர் இது அதுக்கப்புறம் எது எழுதோ உங்களுக்கு எழுதிட்டு தேங்க் யூ, லாட்ஸ் ஆஃப் லவ் அது கூட போடலாம் நீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்கன்னா லாட்ஸ்
லவ் அப்படி கூட போட்டுக்கலாம் நீங்க. இல்லை ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லாஸ் ஆஃப் லவ், உங்களுக்கு இல்லை பிடிக்கல அளவுக்கு பிடிச்சது, அதனால நீங்க வந்து தேங்க்யூ மட்டும்தான் நீங்க எழுதணும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர் எழுதக்கூடாது. இது வந்து இது மெசேஜ் ரைட்டிங்ல கிடையாது. நெக்ஸ்ட் என்ன ரைட்டிங் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் ரைட்டிங். ஸோ ஆர்டிக்கல் ரைட்டிங் தான் நம்மளுக்கு. ஆர்டிக்கல் ரைட்டிங்கும் இதே தான். டியர் ட்ரூ பேபிக்கு பதிலாக லாட்ஸ் ஆஃப் லவ் டியர்னு எழுதணும். லாட்ஸ் ஆஃப் லவ் டியர். அதுக்கப்புறம் அவங்க டேட் மட்டும் தான் சிம்பிளி எழுதிடும். ஸோ இது வந்து நம்ம ப்ளஸ்ல எழுதுவோம். மெசேஜ் தான் நம்ம கொடுக்கல, அதனால மெசேஜ் ஆகிட்டு. ஆர்டிக்கல் ரைட்டிங் நம்ம இப்போவே எழுதுவோம், புரியுதா? இப்போ நம்ம எழுதுறதுனால இப்போ எழுதும் எப்படி டைமிங் மாதிரி. ஸோ நான் ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் ஃபியூச்சரில் என்ன செய்ய போறீங்க, அதுக்கு அது எல்லாமே. உதாரணத்துக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து I am going for grocery store on 5 o'clock today. Today is which today is 30. Tomorrow is Tamil New Year. Like tomorrow is coming. Tomorrow is mention means we have to use like article writing for this. So this future writing very simple. No lots of love. Thank you dear. Thank you dear. Lots of love. Name. என்ன போட்டு இங்க லைஃப் போட அது யார் நேமோ எழுதிடணும். உதாரணத்துக்கு நான் என்ன நேம் எழுதலாம்னா, சாரி எனக்கு வந்து ஒழுங்கா இல்லை. நான் என்ன நேம் எழுதுறேன்னா எனக்கு இடம் பத்தல, இங்கேருந்து எழுதுறேன் சரியா. நான் என்ன நேம் எழுதலாம், ஓகே ஓகே ஆக்சிட் எழுதிங்க. நான் இடம் பத்தலனால ஸ்மார்ட். தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ரைட்டிங் வந்து நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன். ஆர்டிக்கல் ரைட்டிங் வந்து இன்னைக்கு இந்த நாளுக்குள்ளேயே எப்படி 24 hours இருக்குல்ல, இந்த 24 லெஸ் 24 லெஸ் 24க்கும் கம்மியா 24க்கும் கம்மியா இருக்குதுல. இதனால நம்ம என்ன செய்யணும்னா இது ஆர்டிக்கல் ரைட்டிங் எழுதுவோம். ஃபியூச்சர் ரைட்டிங்னா நாளைக்கு என்ன நாளைக்கு நான் அடுத்த வருஷம் அடுத்த செஞ்சுரி கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்க வந்து 1999ல பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செஞ்சுரி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லலாம். பிகாஸ் 2000 தான் 21st செஞ்சுரி கேட்டா. அதாவது அப்போ நான் என்ன பண்ண போறேன், செஞ்சுரியில எழுதிக்கலாம், இயர்ல இனி இந்த செகண்ட்ல தான் அடுத்தது என்னதோ அதுக்கு நம்ம இதுதான் எழுதணும். ஸோ இப்போ புரியுதா? ஸோ ஆக்சுவலி நம்மளோட வேல்யூ விளாக்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க. ஸோ இது வந்து மேரியோ ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் மேப் அண்ட் மேரியோ வேர்ல்ட், அதுக்கப்புறம் மேரியோ டான்ஸ், கண்டென்ட் மேரியோ. ஸோ டாட்டா, bye. So bye. See you later again in a new life. Bye. So bye. So see you later. So at the bye.